விளையாடு, இது விளையாட்டு தமிழ். இந்த தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியின் 2ஆம் கட்ட போட்டிகள் நடக்க தொடங்கி இருக்கின்றன. அதில் இது இன்னொரு பகுதி. ஒவ்வொரு வாரமும் 4 அணிகள் பங்கெடுத்துக் கொள்வார்கள். இந்த அணிகள் எல்லாரும் முதல் கட்ட போட்டியிலிருந்து தேர்வாகி வந்திருப்பவர்கள். அதனால் இன்னும் சிறந்து விளையாடக்கூடியவர்கள். போட்டிகளும் கொஞ்சம் கடுமையாக மாறத் தொடங்கி இருக்கும். இன்றைய பகுதியில் பங்கெடுத்துக் கொள்ளப் போகிற 4 அணிகளை அரங்கத்திற்குள் அழைப்போம். முதல் அணி தர்மபுரியிலிருந்து தி விஜய் மில்லேனியம். வணக்கம். நாங்கள் இந்த நிகழ்ச்சியை தொலைக்காட்சியில் மட்டும்தான் பார்த்துருக்கோம். இப்போ நாங்களே விளையாடுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் இல்லாமல் நாங்கள் ஜேம்ஸ் சாரை நாங்கள் பார்த்து அவரோட உரையாடினதில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். முதல் சுற்றை முடித்து பள்ளிக்கு போகும்போது ஒரே பாராட்டு. அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் இன்னும் பாராட்டு மழையாக கொட்டினாங்க. இந்த 2ஆம் சுற்றையும் எளிமையாக முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போவோன்ற நம்பிக்கை இருக்குது. அப்போ தான் நாங்களும் ஸ்கூலில் ஒரு விஐபியாக இருப்போம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எங்களுக்கு அந்த தமிழ் கற்றுக்கிறப்போ எங்களுக்கே அப்போ தான் தெரிய வந்தது நம்ம பிறமொழி சொற்கள் எவ்வளோ நம்ம பயன்படுத்துகிறோம் அன்றாட வாழ்க்கையில். அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் பற்றி இன்னும் நிறைய தெரிய வந்தது. அதோட மதிப்பும் பற்றும் இன்னும் அதிகமான ஆச்சு எங்களுக்கு. உங்களுக்கு உங்கள் பள்ளியில் பயிற்றுவித்த ஆசிரியர் யார்? எங்களுக்கு உஷாமாவும் சரவணையாவும். அவங்க கிட்ட கேட்போம். உங்க பள்ளி அணி மாணவியரை பற்றி சொல்லுங்க. ஐயா, எமது பள்ளி மாணவர்கள் மிகச்சிறந்த தமிழ் ஆர்வமிக்கவர்கள் ஐயா. நல்ல தமிழ் சொற்களை என்னோடு உரையாடுகின்ற போதும் கூட மிக அதிகமான தமிழ் சொற்களையே பயன்படுத்துவார்கள். மாணவிகளுடைய திறமை சிறக்க வாழ்த்துக்கள் ஐயா. உங்கள் அணியை இன்றைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய பகுதியின் 2வது அணி விவேகானந்தா பதன்ம மேல்நிலை பள்ளி சீர்காழி. எனக்கு இந்த போட்டியில் வந்ததுலேருந்து புது புது வார்த்தைகளும் புது புது சொற்களும் தெரிஞ்சிருக்கு. ஆமாம், 30 நொடிக்குள்ள பல வார்த்தைகளை யோசிச்சு சொல்கிற மாதிரி ஒரு புது அனுபவம் நம்மளுக்கு கிடச்சிருக்குல்ல. ஒரே இடத்துல தொடங்குற நிறைய வார்த்தையை இந்த நிகழ்ச்சி நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. அந்த வாய்ப்பு அந்த தமிழோட விளையாடு நிகழ்ச்சி எங்களுக்கு கொடுத்துருக்கு. உங்களை பயிற்றுவித்த ஆசிரியர் ஜெயலட்சுமி அம்மா வந்திருக்காங்களா? தமிழ் ஆசிரியர் அவங்க. உங்க பள்ளி அணியை பற்றி சொல்லுங்க. எங்கள் பள்ளி மாணவர்கள் அனைத்திலும் திறமையானவர்கள். தமிழை இன்னும் மாணவர்களுக்கும் மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கிற முயற்சியில் சிறப்பான பங்கு இந்த நிகழ்ச்சிக்கு இருக்குன்னு நினைக்கிறோம். அதிக வார்த்தைகளை குறிப்பிட்ட நொடிக்குள்ளே அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பசங்களுக்கு அது ஒரு சவாலாக இருந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் பள்ளியை நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய பகுதியின் அடுத்த அணி SRM நைட்டிங்கேல் பதன்ம மேல்நிலை பள்ளி சென்னை. கலைஞர் தொலைக்காட்சிக்கு நாங்கள் வந்தோம். வார்த்தைகள்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினச்சிட்டு தான் நாங்கள் படிச்சுட்டு வந்தோம். ஆனால் வார்த்தைகள்லாம் ரொம்ப எளிமையாக இருந்தது. அதனால என்னமோ எங்களுக்கு தெரியல, நாங்கள் முதல் சுற்றை வெற்றி பெற்றுட்டோம். இப்போ அடுத்த சுற்றுக்கு நாங்கள் அடுத்த காலடியை எடுத்து வைக்கிறோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நாங்கள் ஜெயிச்ச உடனே பள்ளிக்கூடத்தில் போய் எல்லாரும் என்னை பாராட்டினாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு போய் எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லும் போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. இப்போது நாங்கள் செகண்ட் ரவுண்டுக்கு கிளம்பிறங்கியிருக்கோம். இந்த செகண்ட் ரவுண்ட் எங்களுக்கு எவ்வாறு சேலஞ்சஸ் கொடுக்க போகுதுன்னு தெரில. உங்களுடைய ஆசிரியரிடம் கேட்போம். ஐயா வணக்கம் ஐயா. நீங்கள் தமிழ் ஆசிரியரா? தமிழாசிரியர் தாங்க. சரிங்க, உங்கள் பள்ளியின் அணியை பற்றி சொல்லுங்கள். இவர்களுக்கு அகராதி கொண்டும் கலைச்சொற்கள் கொண்டும் தற்போதைய நடைமுறையில் உள்ள சொற்களை கொண்டும் அவருக்கு பயிற்சி அளிச்சிருக்காங்க. பெண் பார்த்திங்கன்னா போர்க்களத்தில் வீரர்கள் எப்படி வாளோடு போரிடுவார்களோ அதுபோல் இங்கே இந்த ஆடுகளத்தில் தமிழ் வார்த்தைகளோடு அவங்க போரிடுறாங்க. போரிட்டு வெற்றி வாகை சூடுவார்கள் என்று நான் நம்புகிறேன். உங்களை இன்றைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் பெருமையோடு வரவேற்கிறோம். இன்றைய பகுதியின் 4வது அணி வித்யா பதன்ம மேல்நிலை பள்ளி சென்னை மேடவாக்கம். முதல் சுற்று ரொம்ப கடினமாக தான் இருந்தது. போட்டியாளருக்கெல்லாம் அப்படியே பயமாக இருந்தது. 2ஆம் சுற்று எளிமையாக தான் இருக்கும் நாங்கள் நினச்சி வந்திருக்கோம். நாங்கள் வெற்றி முதல் சுற்றில் நாங்கள் வெற்றி பெறும் நாங்கள் எதிர்பார்க்கலை. அதனால் 2ஆவது சுற்றில் வெற்றி பெறும் ஒரு நம்பிக்கையோட வந்திருக்கோம். நம்பிக்கையை கைவிட மாட்டோம். நாங்கள் 3 பேருமே இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு முதல் முறையாக தான் வந்திருக்கோம். ஸோ இது எங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருந்தது அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அந்த மேடையை பார்த்ததுமே எங்கள் 3 பேருக்குமே ஒரு பயம் வந்துருச்சு. ஆனால் அந்த பயத்தையும் தாண்டி எங்களுக்கு வந்த கேள்விகள் கொஞ்சம் எளிமையாக இருந்ததுனால நாங்கள் முதல் சுற்றில் வெற்றி பெற்றுட்டோம். 2ஆவது சுற்றும் எளிமையாக இருக்கும்னு நினைக்கிறோம். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, நாங்கள் வெற்றி பெறுவோம். உங்களுடைய ஆசிரியரிடம் கேட்போம்.
குறிப்பாக என்னுடைய பள்ளி மாணவிகளை பல முத்துக்கள் இருந்தாலும் அதில் சிறப்பான முத்துக்கள் இந்த மூவரும். ஏன்னா முதல்ல இவங்க மூவருமே தமிழ் மீது ஆர்வம் கொண்டவர்கள். இவங்களுக்கு நான் கொடுத்த பயிற்சி பார்த்தீங்கன்னா இக்கால இலக்கியம், சங்க இலக்கியம், பக்தி இலக்கியம், இலக்கியம் சார்ந்து நடைமுறையில் இல்லாத அதை பேச்சு வழக்கில் இல்லாத சொற்கள் தவிர்த்து இலக்கிய வழக்கு சொற்களும் பயிற்சி கொடுத்துருக்குறேன். நிச்சயம் இதில் கலந்து நிச்சயம் இறுதி நிலை வரைக்கும் போங்கன்னு நம்புகிறேன் ஐயா. நீங்கள் சொல்கிறத கேட்கும்பொழுது இவங்க தான் பட்டத்தை வெல்ல போகிறார்கள் என்று தோன்றுகிறது எனக்கு. கண்டிப்பாக ஐயா, கண்டிப்பாக. உங்கள் பள்ளியை இன்றைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் வரவேற்கிறோம். இன்று நீங்கள் பார்க்க போவது இந்த தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியின் 2ஆம் கட்ட போட்டி. முதல் சுற்றை தொடங்க முதல் அணியாக வருபவர்கள் தர்மபுரி மாவட்டத்திலிருந்து த விஜய் மில்லேனியம். முதல் சுற்று 3 எழுத்து சொற்கள். இது 2ஆம் கட்ட போட்டி. அதை நினைவில் வைத்துக்கொண்டு நீங்கள் திறமையாக விளையாட முயல வேண்டும். முதல் சொல், அதற்கான முதல் எழுத்து குறிப்பு நன்மை. நன்மை. நலம். நலம். நீங்கள் தவறவிட்ட அந்த சொல் நஞ்சு. நஞ்சுன்னா என்னன்னு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? தெரியாதா? உங்க அணியினருக்கு தெரியுதான்னு பார்ப்போம். தெரியுமா? விஷம். நஞ்சுனா விஷம். விஷம் என்பது தமிழ் சொல் அல்ல. நஞ்சு என்பது சரியான தமிழ் சொல். விஷம்னா என்னன்னு தெரியும்ல? விஷம் தெரியும். சரி, 2வது சொல்லுக்கான வாய்ப்பு. காகம். காகம். காவல். காவல். நல்ல சொல். காதல். காதல். 6 மதிப்பெண்கள். இப்போ இறுதி வாய்ப்பு. 3வது சொல், முதல் எழுத்து அகம். அகம். அறம். அறம். அழகு. அழகு. அறிவு. அறிவு. அழிவு. அழிவு. இந்த விளையாட்டினுடைய அடிப்படையை நன்கு விளங்கிக்கணும். ஏற்கனவே அழகு சொல்லியிருக்கோம், எதுவும் வரல. அப்போ இதில் ழா இல்லை. நீங்கள் அறிவு சொன்னீங்க, அந்த வாவும் இல்லை. அது ரெண்டுலேயும் இருக்க ழாவும் ஊவும் சேர்ந்து அழிவு சொல்கிறீங்க. அப்போ ஒரு வாய்ப்பு வீணாக்கிடுறீங்கல்ல. ஆனால் நேரம் போகுது, எதையாவது சொல்லணும்னு முயற்சி பண்ணுறோம். இது சொல்லியும் பயன் இல்லாமல் போயிடும். ஏற்கனவே அந்த எழுத்துக்கள் அங்கே இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதில் வராத எழுத்தை ஒட்டி நீங்கள் ஏதாவது சிந்திக்க தொடங்கினா புதிய எழுத்துக்கள் உங்களுக்கு வெளியாகலாம். நீங்கள் தவற விட்ட சொல் எதுன்னு பார்ப்போம். அரிது. பார்த்தீங்களா? அந்த ரா வர மாதிரி ஏதாவது ஒரு சொல் நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கலாம். சிறப்பாக முயன்றீர்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த அணி விவேகானந்தா பதின்ம மேல்நிலைப் பள்ளி. உங்களுக்கான வாய்ப்பு 3 எழுத்து சொற்கள். முதல் வாய்ப்பு, அதற்கான முதல் எழுத்து வெள்ளி. வெள்ளி. வெயில். வெயில். வேஷம். இது குரில். அது என்ன சொல் என்று தெரிந்து கொள்வோம். தெரிந்த சொல்லா? சரி, இப்போ அடுத்த சொல்லுக்கு போகலாம். அடுத்த சொல்லுக்கான குறிப்பு தாகம். தாகம். 10 மதிப்பெண்கள். அடுத்த வாய்ப்பு பாகம். பாகம். பந்து. நெடில். பாப்பா. பாப்பா. பாடல்.
பாடல், பாட்டு, பாட்டு, பரவாயில்ல. 4 சொற்கள் சொல்லியிருக்கீங்க. அதுக்கு மேலேயும் நம்ம எப்படி சிந்திக்கிறேன்னு தெரியல. அது என்ன சொல்லுன்னு பார்ப்போம். பார்வை, நல்ல சொல்லா, தெரிந்த சொல்லா, எளிமையான சொல்லா? சிறப்பாக முயன்றீர்கள். அடுத்த அணி SRM நைட்டிங்கேல் 11 மேல்நிலைப் பள்ளி. தொடங்கலாமா? 3 எழுத்துச் சொல். முதல் சொல்லுக்கான முதல் எழுத்து. ஊட்டி, ஊட்டி, ஊகம், ஊகம், ஊர்மை, ஊர்மை, ஊர்மையா அப்படின்னா? உனக்கே தெரியலையா? எனக்கு தெரியல. உச்சி, ஆ? என்ன ஊட்டி தான் சொல்லிட்டு எத்தனை தடவை ஊட்டிக்கு உச்சி, போவ? உச்சி சொன்ன. உச்சியா? அது அது உச்சி, இது ஊச்சியா? சரி, அது என்ன சொல் தவற விட்டான்னு பார்ப்போம். ஊழல். இரண்டாவது சொல்லுக்கான வாய்ப்பு. சீப்பு, ஆ? சிப்பி, சிப்பி. இது குரில். சிப்பி. சிறகு, ஆ? சிறகு, சிறகு. சிறுமை, சிறுமை. 6 மதிப்பெண்கள். பரவாயில்ல, அழகா ஒன்று கண்டுபிடிச்சிட்டார். இறுதி சொல்லுக்கு போகலாமா? பூச்சி, 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 பூண்டு, பூண்டு, புரவி, புரவி வந்து குரில், இது நெடில். புரவிலாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறே, மகிழ்வு தான். என்ன புரவினா என்ன? ஆனா சரியான சொல். புரவினா குதிரை. சரி, இப்போ என்ன சொல் தவற விட்டான்னு பார்ப்போம். கேள்விப்பட்டிருக்கேன் அந்த சொல். பார்க், தெரியும்ல. பயிற்சி எடுத்திருந்தா இதெல்லாம் வந்திருக்கேன். ஏன்னா இதெல்லாம் எளிமையான சொல்ல தொடக்கத்திலே வந்துடும். அருமையாக முயன்றாய், நீ அமரலாம். முதல் சுற்றில் வரும் இறுதி அணி வித்யா 11 மேல்நிலைப் பள்ளி. முதல் சுற்றை முடித்து வைக்கப் போகிறாய். அதை நிறைவாய் முடித்து வைக்க வேண்டிய பொறுப்பு உன்னிடம் இருக்கிறது. பார்க்கலாம். முதல் சொல்லுக்கான வாய்ப்பு. படம், படம், பழமை, பழமை, பகைமை, பகைமை. எளிமையா சிந்திச்சு பாரு. உன்னுடைய தோழிகள் முதலே கண்டுபிடிச்சிட்டாங்க. அது என்னன்னு கேட்போமா? கேளு. பன்மை. தெரியுமா அந்த சொல்? அப்படி இருக்கலாம் நாங்க நினைக்கிறோம். பன்மை. பன்மைனா தெரியும்ல. இரண்டாவது சொல்லுக்கான வாய்ப்பு. மோளம், மோளமா? அது நம்ம ஊர்ல மேலத்தம் மோளம்னு இருக்கும். கொஞ்சம் கடினமான எழுத்து மாதிரி நீ நினைக்கிற. தெரிந்த சொல்லான்னு பார்ப்போம். இது தெரியுமா இந்த சொல்? இன்னும் ஒரு சொல்லுக்கான வாய்ப்பு.
அழகான சொல். தெரிஞ்ச ஒன்னையும் சொல்லிட்டோம். அது என்ன சொல்லுன்னு பார். தெரியல அப்படின்னா என்னன்னு அக்கா கேளு. துன்பம், துயரம் சொல்லுவாங்க. துயரம் தெரியுமா? துயரம் தெரியாதா? சரிம்மா, நீ தமிழ்நாட்டுக்கு எப்போ வரப்போற? இது உன் குற்றம் இல்லை, நான் ஒன்றுமே சொல்லலை, நான் யாரையும் சிறுமைப்படுத்தலை. உனக்கு இந்த அடிப்படை சொற்கள்லாம் கூட சொல்லிக் கொடுக்காத இந்த தமிழ் சமூகம் தான் பெரிய தவறு இழைத்திருக்கிறது. உனக்கு அடிப்படை சொற்களே உனக்கு தமிழில் நாங்கள் சொல்லிக் கொடுக்கலாம், ஆனால் இங்கிலீஷில் உனக்கு நிறையா சொற்கள் தெரியும்னு எனக்கு தெரியும். அதில் பயனில்லை. தாயை தாண்டி வேற யாரை நம்ம வந்து நேசித்தாலும் அதில் பயனில்லை. இல்லை, முதல்ல அம்மா தானே, அப்புறம் தானே மற்றவங்கெல்லாம். இல்லை, அதை நீ வந்து கொஞ்சம் உணர்ந்துக்கணும். ஏன்னா நீ தான் எதிர்காலம் இந்த தமிழ் சமூகத்துக்கு. அதனால் முதலில் தமிழில் நீ சிறந்து விளங்க வேண்டும், அப்புறம்தான் இங்கிலீஷோ எந்த மொழியோ. செய்வியா? அருமையாக முயன்றாய். முதல் சுற்று முடிவடைகிறது. இந்த பள்ளிகள் பெற்ற மதிப்பெண்கள் இது இரண்டாவது சுற்று. இதை தொடங்க வருபவர்கள் விவேகானந்தா 11 மேல்நிலைப் பள்ளி. 4 எழுத்து சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். இப்போ நீங்கள் தான் இரண்டாவது சுற்றை தொடங்கி வைக்க போறீங்க. இதில் நிறைய மதிப்பெண்கள் எடுத்தால் மற்ற அணிகளுக்கு உற்சாகமாகவும் இருக்கும், அது அச்சமாகவும் கூட இருக்க வாய்ப்புண்டு. பார்ப்போம் நீங்கள் எப்படி செயல்படுறீங்கன்னு. முதல் சொல்லுக்கான முதல் எழுத்து வட்டம். வட்டம். வடிவம். வடிவம். 8 மதிப்பெண்கள். அருமையான தொடக்கம். இரண்டாவது சொல்லுக்கான குறிப்பை பாருங்க. மன்னன். மன்னன். மக்கள். மக்கள். இது உங்கள் பயிற்சியை காட்டுகிறது. மட்டம். 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 மன்றம். மன்றம். அழகாக தான் முயற்சி செஞ்சீங்க, இருந்தாலும் சிக்கல. அது என்ன சொல்? மருதம். தெரிந்த சொல், தெரிந்திருக்க வேண்டிய சொல் இல்லையா? இது என்னது? மருதம். மருதம் வயலும் வயல் சார்ந்த இடம். அட்டகாசம், அருமையா சொன்னீங்க. 5 இணைகளில் ஒன்று. மருதம் என்பது வயலும் வயல் சார்ந்த இடமும். அடுத்த சொல்லுக்கான முயற்சி. சோம்பல். சோம்பல். 10 மதிப்பெண்கள். இது உங்களுடைய பயிற்சியை காட்டுகிறது. அருமையாக நீங்கள் பயிற்சி எடுத்துக்கொண்டு வந்து சிறப்பாக விளையாண்டீர்கள். அடுத்த அணி SRM நைட்டிங்கேல் 11 மேல்நிலைப் பள்ளி. சிறப்பாக விளையாடக்கூடிய மாணவர்களில் நீயும் ஒருவன் என்பது எனக்கு தெரியும். பாப்போம் இந்த சுற்றில் நீ எப்படி உன் திறமையை நிரூபிக்கிறாய் என்று. சிங்கம். சிங்கம். சிகரம். சிகரம். 8 மதிப்பெண்கள். பயிற்சி இருந்தால் பல சொற்களை வெல்ல முடியும். இரண்டாவது சொல்லுக்கான குறிப்பு. குரங்கு. குரங்கு. குமரன். குமரன். யாருமே சொல்லாத ஒரு சொல். கும்பல். கும்பல். 6 மதிப்பெண்கள். இப்ப அடுத்த சொல்லுக்கு போவோம். அகரம். அகரம். அமுதம். அமுதம். நல்ல பயிற்சி உனக்கு, அது அதை காட்டுகிறது. உங்க அணியில இருக்கவங்க என்ன சொல்றாங்க? அறிதல். அரிதனா? அறிதல். 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 பார்ப்போம் இது என்ன சொல் என்று. அறிதல். அழகான ஊகம் அது. சிறப்பாக பயிற்சி எடுத்துக்கொண்டு வந்து பங்கேற்றீர்கள்.
வித்யா பதின்ம மேல்நிலைப் பள்ளி. நான்கு எழுத்து சொல். முதல் சொல், அதற்கான முதல் எழுத்து. கல்லணை, கல்லணை. கரும்பு, கரும்பு. கண்ணன், கண்ணன். கொஞ்சம் பாதி வழி வந்துட்டோம், மீதி என்னன்னு தெரியல. அது என்ன சொல்லணும் பார்ப்போம். கவிஞன். கவிஞன் என்பது கூட தூய தமிழ் சொல் அல்ல. இதற்கு தூய தமிழ் சொல்னா என்ன சொல்லலாம்? கவிஞன்ல கவிதைகள் ஏற்றுபவன், பாடல்கள் ஏற்றுபவன். புலவர். புலவர் என்பது தமிழ் சொல். நம்ம அடுத்த சொல்லுக்கு போவோம். விஞ்ஞானி, விஞ்ஞானி. விற்பனை, 8 மதிப்பெண்கள். இறுதி வாய்ப்பு உங்களுக்கு. திரையை பாருங்க. முற்றம், முற்றம். முள், முப்பால், முப்பால். யாரும் இதுவரைக்கும் சொல்லாத ஒரு சொல். முருங்கை, முருங்கை. முனிவர், முனிவர். முன்னர், மணி ஒலி மேல் சொன்னதாக எனக்கு நினைவு. அது பார்ப்போம். முன்னர்ன்னு சொல்லியிருக்கிறீங்க. முன்னோர் என்பது சொல் இல்லை. முன்னர் கூட கொஞ்சம் கடினமான சொல் தான். முன்னோர் என்பது எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற ஒரு சொல். அழகாக முயன்றீர்கள். நீங்க அமர்ந்திருக்கலாம். இந்த சுற்றின் இறுதி போட்டியாளர் த விஜய் மில்லேனியம் தர்மபுரி. உங்களுக்கான முதல் வாய்ப்பு. 4 எழுத்து சொல். திரையை பாருங்க. செங்கல், செங்கல். செம்மல், செம்மல். இதுவரை யாரும் சொல்லாத ஒரு சொல். செம்மொழி, செம்மொழி. 6 மதிப்பெண்கள். இரண்டாவது சொல்லுக்கான முயற்சி. பருந்து, பருந்து. பகைவன், பகைவன். பங்குனி, பங்குனி. 6 மதிப்பெண்கள். அசத்திர. மூன்றாவது சொல்லுக்கான முயற்சி. வேப்பிலை, வேப்பிலை. வேற்றுமை, வேற்றுமை. கொஞ்சம் சிக்கலாயிடுச்சு. வே என்பது கொஞ்சம் கடினமான எழுத்து மாதிரி தெரியுது. ஆனால் சொல் எப்படின்னு பார்ப்போம். எளிமையாக கடினமானு தெரியுமா அந்த சொல்? அப்படின்னா அரசன். அரசர். இவ்வளோ அழகாக சொல்லிட்டேன். பரவாயில்ல. எல்லா சொல்லும் எல்லாருக்கும் எல்லா தருணங்களிலும் தோன்றும் என்று சொல்ல முடியாது. அழகாக விளையாண்டதற்காக வாழ்த்துக்கள். இரண்டாவது சுற்றின் முடிவில் இவர்கள் பெற்றிருக்கிற மதிப்பெண்கள் இன்றைய பகுதியின் 3வது சுற்றுக்கு உங்களை மறுபடியும் நாங்கள் வரவேற்கிறோம். இந்த 3வது சுற்றில் போட்டியாளர்கள் 5 எழுத்து சொற்களை கண்டுபிடிக்க போகிறார்கள். முதல் அணி SRM நைட்டிங்கேல் பதின்ம மேல்நிலைப் பள்ளி. நீ நல்ல திறமையாக விளையாடக்கூடிய ஒரு மூத்த மாணவன் என்பதை நாங்கள் அறிவோம். சென்ற பகுதியில் கண்டோம். இப்போ 5 எழுத்து சொற்களை தொடங்கி வைக்க வந்திருக்கிற முதல் பள்ளி அதனுடைய பிரதிநிதி. பார்க்கலாமா?
முதல் சொல்லுக்கான முதல் எழுத்து குறிப்பாக வருகிறது. கடிவாளம். கடிவாளம் நல்ல சொல். ரொம்ப நேரம் எடுத்துக்கொண்டாய், அதனால கால வரையறை முடிந்தது. சரி, பரவாயில்ல, இதுக்கு மேல் சோதிக்க வேண்டாம். அது என்ன சொல் என்று தெரிந்து கொள்வோம். கழிப்பறை. ரொம்ப எளிமையாக சிந்திக்கணும். நீ என்கிட்ட சொன்ன நிகழ்ச்சிக்கு வந்தப்போ எளிமையான சொற்களையும் நாங்கள் பயிற்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நிறையான்னு. பரவாயில்ல, இப்போ இரண்டாவது சொல்லுக்கு முயற்சி செய்வோம். மண்டபம். மண்டபம். மறுமணம். மறுமணம். எங்க உங்க அணியில் இருக்கவங்க ஏதாவது? மலை தேசம். மலை தேசம். மண்டபம் தான் அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. மண்டலம் நினைக்கிறீங்களா? மத்தளம். சரி, பார்ப்போம் என்ன சொல் என்று. மரகதம். தெரியுமா அந்த சொல்? மரகதம் என்பது ஒரு மாணிக்க, விலை உயர்ந்த கல், நவரத்தனங்களில் ஒன்று. சரி, அடுத்த சொல்லுக்கு முயற்சி செய்வோமா? ஆசிரியர். ஆசிரியர் நல்ல சொல். ஆரவாரம். ஆரவாரம். 8 மதிப்பெண்கள். பரவாயில்ல, அழகா அந்த சொல்லை நிரப்பி கண்டுபிடித்து மதிப்பெண்கள் பெற்றாய். வாழ்த்துகிறோம். அமர்ந்திருக்கலாம். அடுத்த அணி வித்யா பதின்ம மேல்நிலை பள்ளி. நீயும் ஒரு திறமையான தமிழ் மாணவி. இந்த 3 சொற்களையும் கண்டுபிடிப்பாய் என்று எதிர்பார்க்கிறேன். தொடங்கலாமா? முதல் சொல்லுக்கான முதல் எழுத்து குறிப்பாக வருகிறது. தாழ்பால். தாழ்பாள். தாண்டியம். தாண்டியமா? தாண்டியம். கால வரையறை முடியும் பொழுதுதான் அந்த சொல் வெளியாகிறது. நீங்க சொன்னதுல மா இருந்தனால மா வந்துருச்சு, தாண்டியத்தில் யா இருந்தனால ஈ வந்துருச்சு. இந்த தாண்டியம்னா என்னன்னு எனக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நடனம், தாண்டி ஆட்டம். அந்த தாண்டியாவா? நான் ஏதோ உங்களுக்கு தெரியும் போலக்கு நானும் கொடுத்துட்டேன். நியாயப்படி அதை கொடுத்துருக்க கூடாது. தாண்டியா, அது தாண்டியா. ஓகே, தாண்டியம்னு தமிழ் படுத்தி இருக்கிறீர்கள் என்று கூட வைத்துக்கொள்ளலாம். யாராவது எங்கேயாவது எழுதுவாங்க, அவரவருக்கு தோன்றின மாதிரி. தமிழ் மொழியில் உள்ள மிகப்பெரிய சிக்கல்களில் அது ஒன்று. பரவாயில்ல, உங்களை குறை சொல்ல முடியாது, முயற்சி பண்ணீங்க. அடுத்த சொல். நீர்பெருக்கு. நீர்பெருக்கு. 7 எழுத்து சொல் மாதிரி இருக்கு. பார்க்க ஏதோ கடினமான எந்த சொல்லுமே இல்லாத மாதிரி நமக்கு தோணும். அது என்ன சொல்லுன்னு வெளியான பிறகு என்ன உணர்வு என்று பார்ப்போம். ரொம்ப அடிப்படை இல்லை? நீலவானம், ப்ளூ ஸ்கை. சரி, இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கிறதா? உங்களுக்கான இறுதி வாய்ப்பு. பந்தயம். பந்தயம். பட்டணம். பட்டணம். பட்டாளம். பட்டாளம்.
என்ன சொல்? பலவீனம். தெரியும் இல்லையா அந்த சொல்? தெரியுமா? தெரியாது? தெரியும். சரி, அழகாக முயற்சி செய்தீர்கள். நீங்க அமர்ந்திருக்கலாம். அடுத்த அணி இந்த விஜய் மில்லேனியம் பள்ளி. தமிழில் தேர்ச்சி உள்ள இன்னொரு நல்ல மாணவி. முதல் சொல்லுக்கான முதல் எழுத்து குறிப்பாக வருகிறது. வெற்றிவேல். 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 வெப்பளவு. வெப்பளவு. அங்க கிட்டத்தட்ட எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க. உனக்கு இது தோணலன் போது எனக்கு வருத்தமாக தான் இருந்தது. ஏன்னா சில சமயங்கள் அப்படிதான், நமக்கு எல்லாம் தெரியும், நிறைய தெரியும், ஆனால் தேவைப்படுகிற நேரத்தில் தெரியாமல் போயிடும். அடுத்த சொல்லுக்கு முயற்சி செய்வோம். நலபாகம். நலபாகம். நகைக்கடை. நகைக்கடை. நகைப்பெட்டி. நகைப்பெட்டி 6 எழுத்துக்கள் ஆகிடும். இப்போ வந்துடும் இல்லையா? நகைச்சுவை. நகைச்சுவை. ஏற்றுக்கொள்கிறேன். 6 மதிப்பெண்கள். அந்த தொடர் வண்டி கிளம்புற நேரத்தில் ஓடி போய் பிடிக்கிற மாதிரி இல்லை? இறுதியில் உங்களுக்கான இறுதி வாய்ப்பு. புத்தகம். புத்தகம். அங்க சிலர் கண்டுபிடித்து விட்டது போல் எனக்கு தெரிகிறது முகங்களை பார்த்து. எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்களே. புள்ளிமான். உன்னுடைய முயற்சியை நாங்கள் பாராட்டுகிறோம். இந்த சுற்றின் இறுதி அணி விவேகானந்தா பதன்ம மேல்நிலைப் பள்ளி. தொடங்கலாமா? உங்களுக்கான முதல் வாய்ப்பு திரையில். எளிமையான சொல் தான் தருவோம் இல்லையா? துக்கம். துக்கம். அது 4 எழுத்து. துக்கம். துக்கம். துர்க்கமா அப்படின்னா எதையாவது சொல்லி வச்சா? தும்பைப்பூ. தும்பைப்பூ. அட, பாப்போம். தூ என்ற எழுத்தை கொண்டு தொடங்குகிற துணிச்சல். அடுத்த சொல். குறுக்கம். குறுக்கம். அற்புதமான சொல். குருகுலம். குருகுலம். 8 மதிப்பெண்கள். உனக்கெல்லாம் குருகுலம் தெரிகிறது எனக்கு வியப்பு தான். மகிழ்ச்சி. இறுதி வாய்ப்பு. 3வது சொல்லுக்கான முதல் எழுத்து குறிப்பு. மண்டலம். மண்டலம். மல்லிகைப்பூ. மல்லிகை. இப்பு வரும், 6 எழுத்தாயிடுமே. மல்லிப்பூ. மல்லிப்பூ. என்னால வேற ஒண்ணும் பண்ண முடியாது, கொடுத்துதான் ஆகணும். மல்லிப்பூ. ஆனா நீ பயங்கரமான ஆளு. மல்லிகைப்பூ 6 எழுத்துனே அதையே சுருக்கி மல்லிப்பூன்னு பாரு. என்னால் அதை ஒன்றும் சொல்லவும் முடியல. சரி, அது என்ன சொல்லுன்னு தெரிஞ்சுக்குவோம். அழகா முயன்றாய். உனக்கு வாழ்த்துகள்.
மூன்றாவது சுற்றின் முடிவில் இந்த பள்ளிகள் பெற்ற புள்ளிகளை பார்ப்போம். இன்றைய பகுதியின் 4வது சுற்றுக்கு உங்களை வரவேற்கிறேன். முதல் போட்டியாளராக வித்யா பதின்மை மேல்நிலைப்பள்ளி அணி. நான்காவது சுற்று அணியாக நீங்கள் 3 சொற்களை கண்டுபிடிக்க போகிறீர்கள். ஒவ்வொரு சொல்லை கண்டுபிடிப்பதற்கும் 30 நொடிகள். இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்தது தான். ஒரே ஊகம். அங்கே தான் சில அணிகள் பதற்றத்தில் அவசரப்பட்டு ரொம்ப திறமையான சில அணிகள் வெளியேறிய நிகழ்வும் இங்கே நிகழ்ந்ததுண்டு. அதனால் அங்கே கொஞ்சம் நிதானம் பொறுமையும் தேவை. தொடங்கலாமா? முதல் சொல் எழுத்துக்கள் குழம்பி இடம் மாறி நிற்கும். என்ன சொல் என்று கண்டுபிடிக்க வேண்டும். கொடைவள்ளல். கொடைவள்ளல். உங்களுக்கு 6 மதிப்பெண்கள். இரண்டாவது சொல் சில எழுத்துக்கள் விடப்பட்டிருக்கும். சொல்லை கண்டுபிடிங்கள். அடக்கமுடைமை. அடக்கமுடைமை 10 மதிப்பெண்கள். மூன்றாவது சொல் அதற்கான குறிப்பு பழந்தமிழ் இலக்கியம். இன்னா 40. இனியவை 40. நான் இந்த சுற்று தொடங்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஆலோசனை சொன்னேன். கடைசி சுற்றில் சில அணிகள் சரியான விடைய கூட பதற்றத்தில் சொல்லி வாய்ப்பை இழந்துடுறாங்கன்னு. அங்கே 4 கட்டங்கள் இருக்கின்றன. நீ இன்னான்னு சொன்னால் 3 எழுத்துகள். உன் தோழிகள்கிட்ட கேட்டிருக்கலாம், ஆலோசித்திருக்கலாம் இல்லையா? அழகாக ஒரு கற்பனைக்கு வந்த இன்னான்னு சொல்கிறது இனியவை. நீ சொல்லியிருந்தா அடுத்த பிள்ளை சொல்லியிருப்பா அங்கே 4 இருக்குது, அப்போ அது இனியவை 40ன்னு. ஏன் இந்த பதற்றம்? நான் எவ்வளோ அதை உங்களுக்கு எச்சரிக்கையாக கொடுத்தேன் முதல்ல. இது வருத்தத்தில் தான் நான் சொல்கிறேன். உங்கள் அணி நல்ல வாய்ப்பை பெற்று 10 மதிப்பெண்கள் வாங்கியிருக்க வேண்டிய இடத்துல நீங்கள் வாய்ப்பை விட்டுட்டீங்களேன்னு. இப்படி சில அணிகள் வெளியேறியதை நான் பார்த்தேன்னு சொன்னேன். ஆனால் ரொம்ப அழகாக ஊகித்தீர்கள், திறமையாக விளையாண்டீர்கள். அடுத்த அணி தர்மபுரி மாவட்டத்திலிருந்து தி விஜய் மில்லேனியம். நீங்கள் ஒரு திறமையான பள்ளி, உங்களுக்கு நல்ல வாய்ப்புண்டு என்று எனக்கு தெரியும். இந்த சுற்றில் உங்களுடைய மதிப்பெண்களை அதிகமாக நீங்கள் ஈட்டிக் கொள்ள முடியும். தொடங்கலாமா? முதல் வாய்ப்பு. தொழிலதிபர். தொழிலதிபர் 10 மதிப்பெண்கள். அடுத்த சொல் சில எழுத்துக்கள் மறைந்திருக்கும். வழக்கறிஞர். வழக்கறிஞர் 9 மதிப்பெண்கள். மூன்றாவது சொல்லுக்கான குறிப்பு பழந்தமிழ் இலக்கியம். பதிற்று. 10 மதிப்பெண்கள். அருமையாக விளையாண்டீர்கள். பார்க்க அற்புதமாக இருந்தது. நீங்கள் அமரலாம். அடுத்த அணி விவேகானந்தா பதின்ம மேல்நிலைப்பள்ளி. மற்ற அணிகள் விளையாண்ட அனுபவங்களை எல்லாம் பார்த்தீர்கள் இல்லையா? நான் சொன்னதை நினைவில் வச்சுக்கோங்க. நிதானமாக பொறுமையாக விளையாண்டு நல்ல மதிப்பெண்களை பெறுங்கள். முதல் சொல் குழம்பிய சொல். தமிழறிஞர். தமிழறிஞர் 10 மதிப்பெண்கள். இரண்டாவது சொல் சில எழுத்துக்கள் விடப்பட்ட சொல். கடவுச்சீட்டு. கடவுச்சீட்டு 10 மதிப்பெண்கள். மூன்றாவது சொல் அதற்கான குறிப்பு ஒரு பழந்தமிழ் நூலின் ஒரு பகுதி. சுந்தரகாண்டம். சுந்தரகாண்டம் 6 மதிப்பெண்கள். அழகா சொன்னீங்க. திறமையாக மதிப்பெண்களை பெற்றீர்கள். அடுத்த அணி SRM நைட்டிங்கேல் பதின்ம மேல்நிலைப்பள்ளி. உங்கள் அணியும் திறமையான அணி. ஒரு வாத்தியாரும் ஒரு அணுகுண்டும் மித நிலையில் ஒருவரும்.
நிறைய மதிப்பெண்களை நீங்கள் சேகரிக்க வாய்ப்புள்ள ஒரு சுற்று. முதல் சொல் குழம்பிய சொல். நீர்வீழ்ச்சி. நீர்வீழ்ச்சி 10 மதிப்பெண்கள். அடுத்த சொல் சில எழுத்துகள் விடப்பட்ட சொல். இலவம் பஞ்சு. இலவம் பஞ்சு 8 மதிப்பெண்கள். மூன்றாவது சொல், அதற்கான குறிப்பு ஒரு இலக்கண குறிப்பு. குற்றியலுகரம். குற்றியலுகரம். சரியா சொல்லு. குற்றியலுகரம். குற்றியலுகரம். குற்றியலுகரம் 10 மதிப்பெண்கள். அற்புதமாக விளையாண்ட உங்கள் அணிக்கு வாழ்த்துகள். 4 சுற்றுகளும் முடிவடைந்த நிலையில் இந்த பள்ளிகள் பெற்ற புள்ளிகள் இந்த புள்ளிகளின் அடிப்படையில் இந்த கட்டத்திலிருந்து அடுத்த கட்டத்திற்கு தேர்வாகி செல்லும் 3 பள்ளிகள் தி விஜய் மில்லேனியம் தர்மபுரி, விவேகானந்தா பதின்ம மேல்நிலைப் பள்ளி, SRM நைட்டிங்கேல் பதின்ம மேல்நிலைப் பள்ளி. இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பாக பங்கு பெற்ற 4 அணிகளுக்கும் நம் வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்வோம்.